வணக்கம். இந்த வீடியோ இந்தியாவின் முன்னேற்றத்திற்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எலெக்ஷனை பற்றி முழு விவரங்களையும் ஆலோசிக்க இருக்கிறோம். இதுக்கு முதல்ல இந்தியாவில் எப்படி எலெக்ஷன் தோன்றுச்சுன்னு பார்க்கலாமா? இந்தியாவில் முதல்ல சுதந்திரம் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு. இந்தியா சுதந்திரம் பெற்ற வாட்டி முதல் எலெக்ஷன் எப்போனா 1952 வெற்றிகரமாக இந்தியாவில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. சரியா, சுதந்திரம் பெற்று 3 வருஷம் கழிச்சு 1950 தேர்தல் ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த தேர்தல் ஆணையத்திற்கு 1950 மார்ச் மாதத்தில் முதல் தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்புறம் 1952 தேர்தலில் மாநில சட்ட அவைக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடக்கும்போது சுகுமார் சென் தலைமையில் தான் இது நடைபெற்றது. இந்த தேர்தலில் 21 மற்றும் 21க்கு மேற்பட்ட இருக்கிற வயதில் உள்ள அனைவருக்கும் ஓட்டளிக்கும் உரிமை இருந்தது. 1952 தேர்தலில் கட்சி தலைவர்கள் வீடு வீடாக சென்று பொதுக்கூட்டம் மூலமாக தான் அவங்க பிரச்சாரத்தை நடத்தினாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும் வானொலி மூலமாக அவங்களோட பிரச்சாரத்தை நடத்தினாங்க. இதில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன், அதாவது 1952 எலெக்ஷன் செய்முறைக்கு 4 மாதங்கள் செய்முறை எடுத்துக்கிச்சு. இந்த ஃபஸ்ட்டு, அதாவது 1952 தேர்தலில் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டது எங்கே எப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் 25 அக்டோபர் 1951 இந்த ஃபஸ்ட்டு ஓட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் போட்டிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், 1951 தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் மொதல் எலெக்ஷன் 1952 தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செய்முறை 4 மாதங்கள், அக்டோபர்லேருந்து பிப்ரவரி கடைசி வாரத்தில் தான், அதாவது 1952 பிப்ரவரி கடைசி வாரத்தில் தான் இந்த எலெக்ஷன் முடிவடையுது. அப்போனா முதல் தேர்தல் சுதந்திரத்துக்கு அப்புறம் 1952. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஃபஸ்ட்டு எப்படிப்பா உருவானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடவோலை சிஸ்டம். அதாவது இன்னும் ஏன்ஷியன்ட் பீரியடில், இன்னும் சங்க காலத்தில் அரசர்களையும் பாளையக்காரர்களையும் எதையாவது நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக குடவோலை சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதை தான் ஃபாலோ பண்ணாங்க. இங்கிலீஷில் இதை பாட் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட் டிக்கெட், அதாவது ஒரு பெரிய மரத்தில், அதாவது இந்த பஞ்சாயத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய ஒரு மரத்துக்கடியில் ஒரு பானையை வச்சுட்டு ஒரு துண்டு இலையினாலேயோ துண்டு துணியினாலேயோ அவங்களோட சின்னத்தையோ எதையாவது உறைஞ்சி அந்த பானைக்குள்ளே போடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் குடவோலை சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட எலெக்ஷன் டேவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். இதை விட்டுடலாம். இன்னும் யாருக்கெல்லாம் இந்த உரிமை இருந்துச்சு? ஆண்களுக்கு முன்னே உரிமை இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் எதுக்காக? ஆண் பெண் எல்லாமே சமம், எல்லா டிஸ்கிரிமினேஷனுமே எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த எலெக்ஷன். நம்ம யாரும் எதுவும் பார்க்கக்கூடாது, நம்ம சரியான தலைவரை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இந்த எலெக்ஷன். அதனால் 1921 ஜஸ்டிஸ் பார்ட்டி பெண்களுக்கும் ஓட்டளிக்கும் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் லெஜிஸ்லேஷனில் போய் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம தேர்தலோட முக்கியத்துவம், எலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸை பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. அப்போ நம்ம அந்த தலைவரை நம்ம நல்லா யோசித்து எடுக்கணும். 5 வருஷத்துக்கு அந்த தலைவர் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்களா, நாடு வளருமா, அந்த மாதிரி சில யோசனைகளை யோசித்து தான் நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். இந்த தலைவரை செலக்ட் பண்ணும்போது நம்ம நோட்டாக்கு போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நோட்டா எதுக்காகனா, இந்த தேர்தலில் நிற்கிறவங்க யாரையுமே அவங்கள பற்றி ஒரு அவங்கள பற்றி அவங்களோட பேக்ரவுண்ட் எதுவும் நமக்கு தெரியாதுப்பா அப்படிங்கும்போது தான் நம்ம நோட்டா யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம நோட்டாவுக்கு போடக்கூடாது. அதுக்கப்புறம் எலெக்ஷனை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷனுக்கு ஒரு ரூல்ஸ் என்னென்னா, நம்ம படிக்க தெரியாதவங்க கூட சிம்பிள்ஸை வச்சு பார்க்க அங்கே சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, அதாவது சின்னங்கள் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி படிக்க தெரியாதவங்களும் ஈஸியாக நம்ம தேர்தலில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி
நம்ம ஓட்டு போட்டவங்களே திருப்பி ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கையில் நீலமை அதாவது ப்ளூ கலர் இங்கு ஒன்று நம்ம இடது கையில் ஆள்காட்டி கையில் நமக்கு போட்டு விடுவாங்க. இது ஒரு வாரத்துக்கு அழியாது. அதனால் இவங்க ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரி, மறுபடியும் இங்கே வந்துடலாமா? இப்போ எல்லாருமே ஓட்டு போடணும், யாரும் போடாமல் இருக்கக்கூடாது. நான் ஊர்லேருந்து வரணும்ப்பா, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது, அப்புறம் எப்படி ஓட்டு போடணும், நான் ஒருத்தன் தானே, என் ஒரு ஓட்டால் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒருத்தங்க சிந்திக்கிறது 1,00,000 பேர் சிந்திக்கிறதா மாறும். அதனால் ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து வர்றதுக்கு யோசிக்கக்கூடாது. எப்படி நம்ம திருவிழாக்கோ இல்லை தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வரோமோ அதே மாதிரி இங்கேயும் வரணும். எப்படி ஃபெயில் ஆகிற பையனுக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப, ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆகிறவனுக்கு எப்படி அந்த ஒரு மார்க்கும், சென்டம் எடுக்கிறதுக்கு 1 மார்க் போனால் அந்த 1 மார்க் எவ்வளோ ரொம்ப முக்கியமோ, ஒவ்வொருத்தரோட ஓட்டும் இந்த இந்திய எலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருமே ஓட் போடணும். அதாவது இந்த நாட்டோட தலையெழுத்து நம்ம தேர்ந்தெடுக்கிற தலைவரோட கையில் இருக்குது. அதனால் நம்ம நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற உறுதித்தன்மையை நம்ம ஓட் போடுற மூலியமாக தான் நம்ம வெளிப்படுத்தணும். எலெக்ஷன் என்பது ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒருத்தர் எலெக்ஷனை பற்றி ஒரு 3 வரி எழுதியிருக்காங்க. இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன். பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள், ஃபார் தி பீப்புள். மக்களால், மக்களுடைய, மக்களுக்காக. நன்றி, வணக்கம்.